நான் ஹரிணி. நான் இப்போது ஏன் இங்கே இருக்கேன் அப்படின்னு பார்த்தாக்கா, என்னோடய ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸில் நான் டிக்சன் சார் கிட்ட கற்றுக்கிட்டது என்ன அப்படின்றத பற்றி நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். நான் இந்த கிளாஸ்க்கு சேர்கிறதுக்கு முன்னாடி நான் ரொம்ப பேசாத பொண்ணு. இங்கிலீஷில் ரொம்ப கஷ்டப்படுறது எப்படின்னா, என்னால் இங்கிலீஷ் புரிஞ்சுக்க முடியும், படிக்க முடியும், எழுத தெரியும். ஆனால் பேசணும் அப்படின்ட்டு வரப்போ எனக்கு அதில் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அந்த ஃப்ளூவன்சி வந்துட்டு என்னால் கோப்பப் பண்ண முடியல. ஆனால் டிக்சன் சார் வந்துட்டு அதை பேசுகிறதுக்கு எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அண்டு அவரை ஃபஸ்ட்டு பார்க்கும்போது இந்த கிளாஸில் சேர்ந்து அதுக்கப்புறமா எனக்கு தோணுச்சு என்னாலையுமே வந்துட்டு ஃப்ளூவெண்ட்டாக இங்கிலீஷ் பேச முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அது எதனாலனா அவர் மோட்டிவேட் பண்ண விதம், அவர் ஒரு ரொம்ப பாசிட்டிவான பர்சன். ஸோ அதெல்லாம் பார்த்து சரி நம்மளாலையும் கற்றுக்கலாம் அப்படின்றது எனக்கு தோணுச்சு. அப்புறம் அவர் கிராமர் சொல்லி தந்தது, அவர் எந்த ஒரு விஷயமே டீச் பண்ணது வந்துட்டு ரொம்ப கிளியராக இருந்துச்சு, ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு. அப்புறம் நானும் எவ்வளோ டவுட் கேட்குறேனோ அதுக்கு எல்லாமே ரொம்ப பொறுமையாக பதில் சொல்லி அதை புரிய வச்சார். அப்புறம் ரொம்ப கொடுத்த ஷார்ட் பீரியடில் நான் என்னெல்லாம் கற்றுக்கணும் அப்படின்றது முக்கியமோ அது எல்லாமே எனக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. அப்புறம் எனக்கு தெரிஞ்சு நான் முன்னாடி இருந்ததை விட இப்போ நான் ரொம்ப பெட்டராக இருக்கேன் அப்படின்ட்டு எனக்கு தோணுது. என்னாலே கொஞ்சம் பேச முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. ஆனால் எனக்கு எல்லாமே தெரியும் இங்கிலீஷில், நான் ரொம்ப நல்லா பேசுவேன் அப்படின்ட்டு என்னால் சொல்ல முடியாது. ஏன்னா நான் இன்னும் கற்றுக்கிட்டு இருக்கேன். ஆனால் முன்னாடி இருந்ததை விட நான் பெட்டராக இருக்கேன், இன்னும் பெட்டர் ஆவேன். அதை வந்துட்டு என்னால் ஷியோராக சொல்ல முடியும். அப்புறம் எனக்கு நிஜமாலே ஆனால் டிக்சன் சார் மாதிரி பேசணுன்ட்டு ரொம்ப ஆசை. ஏன்னா அவரோட ஃப்ளூவன்சி, அந்த ஆக்சென்ட், அது எல்லாமே ரொம்ப ரசிக்கிற மாதிரி இருக்கும். எனக்கு நிஜமாலே அவங்கள மாதிரி பேசணும். அப்படி பேசினா எனக்கு இன்னும் ரொம்ப கான்ஃபிடென்ஸ் வந்துடும். அந்த மாதிரி ஒரு நாள் கண்டிப்பாக நான் பேசுவேன் அப்படின்ட்டு எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஸோ பார்ப்போம். அண்டு ரொம்ப தேங்க்யூ டிக்சன் சார். ஏன்னா நீங்கள் நிறையா எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க, நிறையா டவுட்ஸ் கிளியர் பண்ணியிருக்கீங்க. அண்டு இந்த எக்ஸசைஸு எல்லாமே வந்துட்டு எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அண்ட் நீங்கள் தான் நான் பார்த்ததில் ரொம்ப கைண்டஸ்ட் பர்சன். அப்புறம் ரொம்ப பொறுமையான ஆள், ரொம்ப ஈஸியாக எல்லாமே கற்றுக் கொடுத்தது எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ தேங்க்யூ.